காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்வே ஸ்பேஸ் பார் பிரைண்டட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். மேலே என்னமோ டைம் ஓடுது. நெக்ஸ்ட் ஈவெண்ட் வரப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போய் பிரைண்டட் எடுக்கணும். இங்கே ஜம்ப்பு ஸ்பீடு ஆக்சிஜன் என்னடா இத்தனை கடை வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் இது பண்ணணுமா? ஓகேடா. ஓகே கைஸ், நம்மளால் ரேரில் கூட போக முடியும். ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே இருக்குது, அதனால தாங்க. 10 ரூபாயா? யாராச்சும் ரேட் அதிகமாக இருக்கீங்களாப்பா? 10 ரூபாயுமே எடுத்துகிட்டு போங்க. இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் ஆக்சிஜன் கொண்டு போயிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லோன் காட்டிடுச்சு. செட்டிங்ஸில் போய் ஃபஸ்ட்டு மியூசிக்கை ஆஃப் பண்ணுங்கடா சாமியோ அப்பா. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுவோம். இதுவும் தொல்லை பண்ணுது. ஓகே, இது இவ்வளோ நெக்ஸ்ட் இதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்குவோம். அப்கிரேட் யுவர் ஸ்பீடு கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்பீடு பண்ண சொல்கிறாங்க. டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட் கீப் கலெக்டிங் பிரைண்டட்டா. ஓகே, ஆக்சிஜன்லேயும் ஒன்று ஃப்ரீ, ஒன்று தாண்டா ஃப்ரீ. ஜம்ப்லேயும் ஒன்று ஃப்ரீ கைஸ். இது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 6 பார்த்துருக்கேன். இங்கே வேறு யாருமே அவ்வளோ பெருசான ஆளோ தெரியல. வாங்க நம்ம போய் சூப்பர்மேன் இங்கேயே பாருங்கள், இங்கேயே ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே, கோல்டு மியூட்டேஷனுங்கிறதுனால எடுத்துட்டேன். ஓகே, 16 rupees, பட் திஸ் இஸ் எ காமன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு வச்சு இதுக்கு அப்கிரேட் பண்ணிடுவோம். என்னங்க வெறும் 12 ரூபா தான் வந்துருக்கு. ஓகே, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 வேணும் பஸ் ஏதாச்சும் ஒன்று அப்கிரேட் பண்ணுறப்போ. ஓகே, ஒரு 300 பர்சன்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடணுமா? ஜம்ப் பண்ணி கொஞ்சம் காசு பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஏரியாவுக்கு பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போக ட்ரை பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளை டு ஸ்பேஸ் ஃபார் பிரைண்டட் கேம் போயிருக்கும். ஆனால் அதை விட இதாங்க ரியலிஸ்டிக்காக இருக்குது. போச்சுடா கீழே எங்கேயும் வந்துட்டேன்டா. எங்கே கொண்டு போய் அப்படிங்களா? கொஞ்சம் ஆக்சிஜன் வந்துருக்கு. ஆக்சிஜன் வாங்கிடுச்சு. அப்படி ஜம்ப் ஜம்ப் போய் வாங்குவோம். ஜம்ப் ஓகே, பார்த்தீங்கன்னா +1 ஜம்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். அடுத்தது ரேர் ஏரியா கைஸ், அதுவும் அங்கே போட்டுருக்கு பாருங்கள். அந்த ரேர் ஏரியாவுக்கு தான் போகிறோம். கீழே வந்துட்டேன்னா இப்போ ஸ்பேஸ் ஷிப் போட்டு நம்ம பார்க்கலான்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு ரேர் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை பார்க்கலாம். புரியுதா கைக்குள்ள? ஓகே வச்சாச்சு. ஆனால் இங்கேருந்து போகிறக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக பார்த்தாங்க. போகிறக்கு ஓகே, பார்த்தீங்கன்னா வரக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா நான் திரும்பி கீழே வந்துட்டே இருப்பேன். ஓகேடா, பார்த்தீங்கன்னா காமன் என்ன இருக்க இது பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் போட முடியாது. பார்த்தீங்கன்னா 290 தான் இருக்கா. நெக்ஸ்ட்டு காமன்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் பிரிண்டட்ஸ் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் அடுத்த ஏரியாவெல்லாமே அதிகமாக இருக்கும், அதனால போய் அப்படியே போய் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜன் பச்சா இல்லைங்கிறத பார்க்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? ஓகே, ஸோ வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா லோன் காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்குது. மை காட், எக்ஸ்பி லோவாகுது கைஸ். இங்கேயும் விழுகுமா? இங்கேயும் விழுந்துருக்கு கைஸ். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கேன். டைம் மட்டும் லாஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ அங்கே கைஸ் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் இங்கே போயிடுவோம். இன்னொரு அது போல் அங்கே போனால் ஆக்சிஜன் வேறு இதாகுமா? சரி செத்துப்போ. ஓகே, இப்போ செகண்டுக்கு நம்ம 25 ரூபா தான் கிடைக்கும். இங்கே ஆக்சிஜன் ஃபில் பண்ணி போகணும். அப்புறம் நம்ம இதுவே ரிசர்ச் ஏறுறோம், அது மறந்துட்டு ஏறிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மழை போயிட்டுருக்கோம். செலக்ஷன் பிரிண்டட் ட்ரெஸ்ஸையும் ஸ்பானோட, ஆனால் அதை எடுக்க முடியாது. நம்மளால எடுக்க முடியாமல் போச்சு கைஸ். கவலைப்படாதீங்க, நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஏன்னா ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே இருக்குது. ஐயோ, வாட் இஸ் திஸ் மேன்? ஒரு பிரைண்டட் எடுத்துகிட்டு வர முடியலையே. ஓகே, இப்போ அது எங்கே இருக்குது? மாற்றி போச்சா? ரைட்டா, இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜனும் ஹெச்பி ஏறிட்டு இருக்கா. ஹெச்பி ஏற மாதிரி தெரியலையே. இல்லை நம்ம போய் இந்த ஆக்சிஜன் லோ ஆக்கிட்டு வர. இந்த பாருங்க, நம்மளோட ஏதோ மியூட்டேஷன் வந்துட்டு ஏன்னா இப்போ லக்கி பிளாக்கு மியூட்டேஷன் பொறுத்தவங்க தான் போகிறோம். வெறும் 20 போயிடாங்க. வேறு நல்லா நெக்ஸ்ட் இங்கிருந்து ஜம்ப் பண்ணி போயிடுவோம்.
அப்படின்னு வாங்க இருங்க நான் போய் செத்துட்டு என் ஆக்சிஜன் முழுசாக குறைய வச்சு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் பஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் போவோம் பஸ். இப்போ சும்மா இருக்கிறதுக்கு அதிகாச்சும் போய் பார்த்தீங்களா எங்கே லேண்ட் ஆகுறாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு போயிரு ஓகே எஸ் நெக்ஸ்ட் இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ரைடர் அவ்வளோதான் செத்துட்டாங்க செத்து போயிட்டாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்க என்னங்க அது கூடாது ஏதோ பக்காயிடுச்சு. இருங்க நம்ம வெளியில் போய்ட்டு வரலாம். ட்ராப்ஸா மாட்டிக்கிட்டாண்டா. இன்னும் நம்ம திரும்பி போய் ஆக்சிஜன் ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சிருக்கோம் கைஸ். போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். கையில் இன்னும் வச்சுருக்காங்க இருக்கு. 4K கொடுத்து இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜம்ப்பு தாங்க நல்லா வேணும். இது 2 அப்புறம் இதுவும் 2 பண்ணிட்டேன். ஓகே ட்ராப்பே பண்ண மாட்டேன். என்னமோ ஆகி போச்சு போல இருக்கு. இருங்க சேலாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சேல் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜன் கிடச்சிருக்கு. போய் நம்ம அடுத்த ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம். இந்த கேமில் ரேர் போகிறக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. போக முடிஞ்சாலும் கண்டிப்பாக சத்தியமாக வாய்ப்பில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிடி சீக்கிரம் கீழே இறங்கு. இவங்க 1.6K எடுத்துகிட்டு போவோம். நடுவில் எக்ஸ்பி குறைஞ்சாலும் நம்ம எங்கே விடுறோமோ அங்கே தான் இருக்கும் கைஸ். ஓமைகாட் அங்கே இருக்குது. ஆஹா நீங்கள் இப்போ போய் பார்ப்போம் அது எங்கே இருக்குன்னா காணுங்க. பார்த்துட்டு தான் போய் ஆகணுமா திரும்பினா ஏடா இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்கீங்க. நினச்சி கூட பக்கத்தில் கைஸ் இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்கானுன்ட்டு அதுதான் இருக்குது. அதை போய் எடுக்க முடியுமா? ஓகே எஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டேன். பிக்கப்பே காமிக்கல. பிக்கப் காமிக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு ஓடிடுவோம் கைஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கைஸ், வெரி வெரி லோ. ஓகே கண்டிப்பாக போயிடலாங்க சொன்னேன்ல. என்னோடய ஹெச்பி முழுசாக குறைக்கணும். இன்னும் அது ஒரு இது பாருங்க கைஸ். ஓகே சீக்கிரம் ஹெச்பி குறைச்சி விடுங்களா. இருங்க சேட்டிலைட் ஆகிது. இருங்க இதனால நிற்க முடியுமான்னு பார்ப்போம். நிற்க முடியல கைஸ். ஓகே இதை கொண்டு போய் இங்கே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ரேர் கைஸ் 1.6 லெவல் 10 இருக்குது. ஆடப்பா இதுலேயுமே லெவலில் வெச் பண்ணி தராங்க கைஸ். ஓகே இதில் பார்த்திங்கன்னா நம்ம காசு நிறைய கிடைக்குது. இதில் போய் நம்ம ஆக்சிஜன் ஃபுல்லாக இது பண்ணிடுவோம். இது எஸ் நெக்ஸ்ட்டு ஜம்ப்பும் ஸ்பீடு தேவைப்படும் காசு கலெக்ட் பண்ணுறேன். காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீடு ஜம்ப்பு பண்ணுவோம். ஜம்புக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக காசு போட்டேன். என்ன ஜம்ப் பண்ண முடியுமா? இவ்வளோதான் பண்ணுறேன். எனக்கு வெளியில் போய் சூப்பராக பண்ணலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் திரும்பி ஸ்பீடு பார்த்துருவாங்க. ஸ்பீடுக்கு ரொம்ப காசு கேட்குறாங்க. இருங்க நம்ம போய் திரும்பி காசு கொடுத்துட்டு வரணும். ஒரு 10K போடுறோம். ஓகே நீங்கள் வந்து ஒரு பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் காசு எடுத்துகிட்டு இவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ காசு கேட்குறாங்க? அவ்வளோதான் கூப்பிட்டாங்க. நம்ம இப்போ போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம திரும்பி ரேருக்கு தான் பார்க்குறோம். ஆஹா டிடி இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். இப்போ நான் திரும்பி ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போன வழியிலே போவாங்க. நெக்ஸ்ட் இங்கே போய் அங்கே நிற்பியா ஓகே நெக்ஸ்ட் இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். ஏங்க என்னங்க இது பக்கா இருக்குது. இப்போ போகிறேங்க. இப்போ மட்டும் போய் ஒரு பிரெயின் டாப்லெட் எடுத்துகிட்டு வரலன்னு வைங்க. ஆஹா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். எனக்கு பிடிக்கலங்க இந்த ரீஸ்பாண்ட் கொடுத்துருவோம். பக்கா திரும்பி ஆக்சிஜன் எடுப்போம். போய் காசு எடுப்போம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100K இவனுக்கு ஒரே ஒரு அப்டேட் போடுங்கப்பா. 2K தான் வந்திருக்கான். பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா திரும்பி ஆக்சிஜனை போய் ஏற்றி வேண்டியது. ஆக்சிஜன் வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இது போக முடியுது. ஜம்ப்பு 1 2 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதில் ஸ்பீட் பண்ணி தேவையாக போகிறது. நம்ம பேஸில் இருக்கும்போது ஒரு ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 10 மினிட் காசு வேணால் இது போடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் போடுவாங்க. நெக்ஸ்ட் இது வேணால் போட முடியும். ஜம்ப் பயங்கரமாக போடுவாங்க.
கைஸ் ஆனால் 10 ஜம்ப் தான் இருக்குது. திரும்பி உங்ககிட்ட காசு எடுத்தாச்சு எடுத்து வச்சு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பிரைண்டட் எடுத்துகிட்டு வரோம் கைஸ். ரேர்லேருந்து இன்னொன்று எடுத்துகிட்டு இது என்னங்க ஒரு 2 பிரைண்டட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் எப்பிக்கு தான் கைஸ் போகணும். எப்பிக்கு இது ஒரு எப்பிக்குப்பா. அடுத்த லெஜெண்டரி இதுக்கு போகிறக்கு எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக தெரியல. புரியுங்க இங்கே லேண்ட் ஆயிரு. பஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போயிடு. ஓகே ஜம்ப் லாஸ்ட்டு. ஐயோ ஜஸ்ட்டும் கைஸ் ஏங்க அவ்வளோதாங்க முடிச்சுட்டேங்க. இருற நான் போய் கீழே இருக்கிற அது மட்டும் எடுத்து வரேன். ஓகே கைஸ் பிக்கப் கைஸ் இங்கே நம்ம போயிடுவோம். வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே என்னது தீபத்து மிஷின் இருக்குது. இது இருக்கா ஓ இங்கே வீடு ஸ்லாட் வச்சாங்கன்னா அப்புறம் இன்னும் போகிறா. நெக்ஸ்ட் நோட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு 5 அப்படின்னு பார்த்துருவோம். இன்சைடு பார்த்தீங்கன்னா இந்த இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் போயிடலாம். பேசினேன் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பிக் எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது வேறு ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காசு எழுதி கொடுக்கும். இப்போ ஆக்சிஜன் ஃபுல்லாக போகலாம். பார்த்தீங்கன்னா 125 இருக்குது. நெக்ஸ்ட் போய் திரும்பி காசு அள்ளிக்கோங்க, கொஞ்சம் கிள்ளிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போய் ஜம்ப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பியும் போய் அள்ளிக்கோங்க, கொஞ்சம் கிள்ளிக்கோங்க. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் இப்போ ஸ்பீடுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவோம். ஸ்பீடுக்கு ஓவர் கஷ்டப்படுறாங்க அந்த பேசினாங்க கைஸ். இந்த ஒரு வீடு எடுக்கிறதே பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பண்ண முடியாது. இதில் ஒன்று பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு அவ்வளோ காசு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 6 ஜாயின் பண்ண கிடைக்கும். ஜாயின் பண்ணலாம் போனோடா. ஓகே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிருக்கு 67 லக்கி பிளாக். போய் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். கீழே போட்டாலே ஓப்பன் ஆகும். ஒன்று கிடைக்குது 67 தான் கிடைக்கும். அப்படின்னு இருங்க லெஜண்ட் ரிலீஸ். ஆனால் எப்பிக்கு விட ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 11 என்னடா அது என்னடா சவுண்ட் கொடுக்குறீங்க ஏங்க? என்னடா அது பிளேயர்ஸ் ஸ்பீடு 100% தான்டா. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சா? அவன் எதுக்குங்க தேவையில்லாம அடிக்கிறான். இவன் லெவல் 1 இவன் பார்த்தீங்கன்னா லெவல் 9 இருக்கானா? எடுறா உனக்கும் கொஞ்சம் அப்டேட் ஒன்று தான் பண்ண முடியுது. பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு காசு எடுப்போம். நெக்ஸ்ட்டு இவன்கிட்ட கொஞ்சம் எடுத்தால் 200K டப்புன்னு வந்துடுச்சு. போய் ஆக்சிஜன் கொஞ்சம் போடுவோம் கைஸ். 1 2 3 நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அப்டேட்லாம் பயங்கரமாக பண்ணித்தாங்க இந்த உள்ள கரை இறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அவ்வளோ. நெக்ஸ்ட்டு ஜம்ப்பு அவ்வளோதான். இன்னும் அடுத்தது எப்பிக் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேர் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். அந்த ஆக்சிஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அவனை போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாங்கள் இப்போ போய் நாங்கள் இன்னொரு ரேர் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா இப்போ முன்னை விட கொஞ்சம் அதிகமாகவே போக முடியாது. இங்கேருந்து நாங்கள் ஜம்ப் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே தாங்க ஜம்ப் பண்ண முடியல இடத்துல. இப்போ நம்ம திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கேருந்து வெயிட் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போக முடியுமா? போக முடியல. வாட் இஸ் இஸ் வெரி வெரி பேட். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா சரி நிறுத்தி முடியல. கலஸ்ட்ரியல் பிள்ளைங்களுக்கெல்லாம் போனோம்னா 10 வருஷம் உட்காந்து விளையாண்டாலும் போக முடியாது. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கேருந்து திரும்பி ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டுருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ஓகே கேஸ் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு கேஸ். பட் நம்ம இங்கே மாட்டிக்கலாம். ஓகே இங்கேயே ஸ்டாண்டிங் போடும் கேஸ். அவ்வளோதான் கேஸ். இங்கே வந்தாச்சா? நெக்ஸ்ட் இங்கே ஏதாச்சும் எப்பிக்கல கேஸ் கோல்டனில் ஒன்று இருக்குது. அது எடுத்துகிட்டு ஓடிடுவோம். பார்த்தீங்கன்னா வெறும் 24 ஆக்சிஜன் தான் கேஸ் இருக்குது. ஆனால் வந்துடலாம். போயிட்டேன். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். ஒரு ரேர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த காமன்லாம் சேல் பண்ணுவேன் கேஸ். நெக்ஸ்ட் இந்த டாலிபாவையும் சேல் பண்ணேன். நெக்ஸ்ட் இதையும் சேல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற 2 நான் வந்து சேல் பண்ணுவேன். இங்கே வச்சுருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்கோம். சேல்னு திரும்பி காசு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் இருக்கும். ஓகே இதை வச்சு இதுக்கு அப்டேட் போட்டோம். பார்த்தீங்கன்னா திரும்பி 1 மில்லியன் சேருமா? ஃபஸ்ட் டைம் 1 மில்லியன் சேர்த்தேன். அது பார்த்தீங்கன்னா 6-7க்கு அப்டேட் பண்ணி எவ்வளோ விட வச்சு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் போய் வாங்கிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு இதுவும் கொஞ்சம்
அதுக்கு 2 1 2 2 வாங்கணும். கரெக்டாக 2 வாங்கினோடனே காசு முடியாச்சு. இங்கே போய் காசு எடுத்துக்கோம். திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு 200K வந்திருக்கு. இது போய் இதில் ஒன்று வாங்கிடலாம். அதுதாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 133 இருக்குது. இதை வச்சு பார்த்திங்கன்னா போகும். இதில் வந்து யாருக்கு தான் போக முடியும், எஸ்பிக்கு தொடக்கூட முடியாது. இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இதை எடுத்துகிட்டு ஓடிடலாம். இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரேர் கொஞ்சம் வேல்யூபிள்னால இது எடுத்தேன். உள்ள போ. அப்போ நம்ம சின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரேர் எங்கே இருக்குன்னா ரேர் அதை விட பயங்கரமான சரி விடு. ஓகே, இந்த ரேர் எவ்வளோ 10th இது பார்த்தீங்கன்னா வெறும் 350. அதாவது லெவல் 1ல் 3லேயே இன்னொரு 1K நீங்கள் என்ன இது போக மாட்டேன். ஒரு 1K வந்துடுறா. எஸ் வந்துருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசு எடுக்கலாம். பிக்கப் அண்ட் இவனை இங்கே வைக்கவும். நெக்ஸ்ட்டு போய் கொஞ்சம் ஆக்சிஜனை அப்கிரேட் பண்ணி ஸ்பீடு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடலாம். நம்ம அடுத்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணலாமா? இதை வச்சுட்டு போக முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன். பண்ண முடியும். இது வந்து 3 இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான ஒரு ட்ரை பண்ணுறேன்னு எப்பவுமே ஒரு 600 வந்துருக்கு. இதை வச்சு இந்தோன்னு நெக்ஸ்ட் இந்தோன்னு அவ்வளோதான். இப்போ போனாங்க. இப்போ இன்னொரு ரேக்லேருந்து ஏதாச்சும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஜம்ப் பண்ணியாச்சா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே போய் போடா ரியலாக கிடைச்சிருச்சு. இந்த கேம் இது வரைக்கும் விளையாண்டதுலேயே டப்பான கேம்னா இதாங்க. திரும்பி இங்கே லேண்டிங்க போடுறோம். இங்கே நின்று ஆக்சிஜனே போனாலும் பரவாயில்ல. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பீக்கு ரேர் தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இருக்காங்க. லெவல் 5ல் இருக்காங்க. ஆக்சிஜன் லோ கைஸ். கரெக்டாக இங்கே வந்து இங்கே லேண்டிங் போட்டேங்க. கிட்டையே தான் வந்திருக்கு. பரவாயில்ல, எனக்கு வேணாம். அது இங்கே இருந்துச்சுன்னா எடுத்துப்போம். இல்லை போய் காசு எடுத்துக்கலாம். ஈவெண்ட் ஏதாச்சும் வரும்னு சொன்னாங்க. வருமா வராதா? டைமிங் போயிட்டுருக்கு. ஆனால் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் போச்சு. இப்போ எனக்கு காலையில் எடுக்கல. இப்போ இருக்காச்சுல 1 million வந்து நெக்ஸ்ட் இது வந்து இதில் போட்டு நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட்டு இதில் ஓகே கரெக்டாக காசு பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஜம்பில் போட்டு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் பிரைண்டட் எடுக்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா எப்பிக் போய் ஏதாவது இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்பேன். ஓகே, ஜம்ப்புக்கு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஓகே இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஜம்ப் பண்ணவே முடியல. கீழே வந்து இருக்கிறதால நானே சீக்கிரம் வச்சு பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஜம்ப்புக்கு கிராவிட்டி பண்ணி இந்த கேம் தான் ரியலிஸ்டிக் கேம் மாறி இருக்கும். இங்கே ஒரு எப்பிக் நான் பறந்து வந்துடுவேன்டா. இதில் கேரி அப்கிரேட் இல்லை கைஸ், அதுதான் பிரச்சனை. ஆக்சிஜன் லோன் வர போய் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். கரெக்டாக ஒன்று எடுத்துகிட்டு போகும்போது தான் ஆக்சிஜன் லோன் காமிக்கும். ஓகே கைஸ், எப்பிக் இருந்த பக்கத்தில் இருந்ததுலேயே எடுத்து வந்தாச்சு. சூச்சு ரோப்ளக்ஸ் கேட்பாங்க. கேட்டாலும் ரோப்ளக்ஸ் இந்த ரோப்ளக்ஸ் விட மாட்டேன் கைஸ். ஓகே, காசடி. நெக்ஸ்ட் இங்கேருந்து காசடி இன்னும் திரும்பி வாங்க. நெக்ஸ்ட் இதில் வாங்க. ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரீபேக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கிறோம். நீங்கள் ரீபேக் பண்ணி என்ன சொல்லுவோம்? யூ வில் அன்லாக்கு வார்னிங், யூ வில் லாஸ் ஆல் கேஷ் ஜம்ப்ஸ் அண்ட் ஸ்பீடு. ஓகே, கேஷ்னு போயிடலாம். அது மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் அப்டேட் பண்ண முடிச்சுன்னு இது அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் ரீபேக் பண்ண போகிறேன். வாங்க போய் அந்த ரீலீவில் அழிவாக எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ஒன்றுமே இருக்காது. வந்ததுக்கு இந்த ரேர் இதை எடுத்துகிட்டு போய் க்ளோஸில் வச்சு நான் திரும்பி வந்து பார்த்தா இருக்க போகுது. கீழே போகிறேன்.
இப்போ இவனை பார்த்தீங்கன்னா ஒரு 1K போட்டு விட்டு போவோம். ப்ளீஸ் காசு என்ன இதுலேருந்து இருக்கும். இதுதான் அவனுக்கு அதான் அப்கிரேடு. அவனுக்கு அப்கிரேடு 40K வேஸ்ட் ஆகக்கூடாது. சரி ஒன்று நம்ம ஒன்று இருந்துச்சு கேஸ், ஆனால் அது சேல் பண்ணி வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி வண்டியும் ஒரே ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கண்டிப்பாக வரும். ஆஃப்லைனுக்கு வந்து தனியாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 2 போடுறேன். என்னடா நடக்கிறான்னு இப்போ நான் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைஞ்சி ஹெச்பி லோவாக இருக்குல்ல, நான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே ரீடா நான் கீழே இங்கே தான் இருக்கேன். சூப்பர் ஆவா. ஓகே இங்கே வந்தாச்சு கேஸ். நெக்ஸ்ட்டு ரீபர்த் எடுத்துடலாம். ஓகே கேஸ் நம்மளோட ஸ்பீடு ஜம்ப் எல்லாத்தையும் பிடிங்கி விட்டானுங்க. ஆனால் ஆக்சிஜன் மட்டும் அப்படியே இருக்குது. இந்த பிரெயின் ராட்டும் போச்சு, அதாவது அந்த பிரெயின் ராட் மட்டும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாட் வந்துட்டும் ஒன்று வந்திருக்கு 2 வாரம் சொன்னாங்க. நம்ம ஏமாற்றி விட்டாங்க குமார். ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், என்னடா அது வேணுமா? சரி தான் எதை கேட்குறானேன்னு சொல்லி கொடுக்குறேன். எடுத்து போடா தம்பி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இதோட பார்த்து கண்டிப்பாக வரும். அப்படியே இப்போ நீங்கள் கண்டிப்பாக போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்கள் பாய் பாய்.